திகட சக்கர முகம் இங்குளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவார் கோலமாமஞ்சை மீது குலவிய குமரன் தன்னை கோலமாமஞ்சை மீது குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் நன்னாள் பரிசிவை உணர்ந்திலே மாலயன் தனக்கும் ஏனை வானவர் தங்கட்கெல்லாம் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ பூப்பறிக்க புலி உருவம் வேண்டும் என்று பூப்பறிக்க புலி உருவம் வேண்டும் என்று புனிதன்பால் வரங்கேட்டு பொருந்த பெற்ற நாட்கமல முதலான மலர்கள் கொய்து நாடோறும் பூஜித்து நடனம் வேண்டி பாப்புனையும் பரமன்றன் கூத்து கண்டு பாருள்ளோர் யாவருமே காணுமாறு மாப்பெரிய கருணை உரி வியாக்கரந்தன் மலரடிகள் எப்போதும் மனத்துள் வைப்பார். போதமுரு சூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுட் பொருளாதான மேதகவன் புனலருந்தி வையம் முய்யம் வெய்யதுயர் பிறவியனும்மை தீர தாதவுள் பூம்புளிர் காஞ்சி கோட்டிலேறி சலஜி அமுதின நிகர் செந்தமிழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பார். திருச்சிற்றம்பலம். மரவனை அன்று பந்தி பின் சென்ற மரவனை அன்று பந்தி பின் சென்ற மாயனை நால்வர்க்கு ஆலின் கீழூரைத்த அரவனை அமரர்க்கு அரியானை அமரர் சேனைக்கு நாயகனான அமரர் சேனைக்கு நாயகனான குறவர் மங்கைதன் கேள்வனை பெற்ற கோனை நான் செய்த குற்றங்கள் பொறுக்கும் நரைவிரியும் நல்லாரனை அமுதை நரைவிரியும் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே நாயினேன் மறந்து என் நினைக்கேனே அரவனை அமரர்க்கு அரியானை அமரர் சேனைக்கு நாயகனான குறவர் மங்கைதன் கேள்வனை பெற்ற கோனை நான் செய்த குற்றங்கள் பொறுக்கும் நரைவிரியும் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே ஏ
திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. பற்றியப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலிருந்து விடைபெற்று தேவர்களுடன் புறப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். தேவர்கள் எல்லாம் தவத்தை செய்து சிவனிடத்திலே வரத்தை பெற்று அந்த வரத்தினாலே அவர்கள் செல்வத்தை பெற்று தேவலோகம் என்கின்ற மேலுலகத்திலே வாழ்கின்ற உயிர் வர்க்கங்கள் அளவில்லாத செல்வம் அளவில்லாத ஆற்றலையும் உடையவர்களாய் தேவலோகத்திலே வாழ்பவர்கள். அப்படி தேவலோகத்திலே வாழ்கின்ற அந்த தேவர்களுக்கு வாழ்வு தந்தவன் சிவபெருமான். அந்த வாழ்வு தந்த சிவபெருமானை அவர்கள் ஒரு காலங்களிலே மறக்கும்படியாக இருக்கும். கொடுத்தவனையே மறக்கும்படியாக அந்த செல்வ நிலை செய்து உணவர்களை அளவில்லாத செல்வம் இருப்பதனாலே கொடுத்தவனை மறக்கும்படியாக செஞ்சிடும் செல்வம். அது உயிர்களுக்கு உண்டான இயல்பு. நமக்கும் அப்படிதான். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பரம ஏழையா இருப்பான். ஒருவன் மூலமா அவன் வசதியை பெற்று அவன் பண்ணையில இருந்து அப்புறம் அவன் பணக்காரனா இருப்பான். அந்த உதவி செய்தவனை மறந்துடுவான். உதவி செய்தவனுக்கு உபத்திரவம் பண்ணுவான். உதவி செய்தவனுக்கு உபத்திரவம் பண்ணுவான். இது நிறைய நம்ம உலகத்துல பார்க்கலாம். நன்றி மறந்து விடுவார்கள். நன்றி மறப்பது உயிருக்கு உண்டான இயல்பான குணமாக இருக்கிறது. இயல்பான குணம். நன்றியை நினைப்பது செயற்கை, நன்றியை மறப்பது இயற்கை. நன்றியை மறப்பது இயற்கை. அது என்ன காரணம்? அது என்ன காரணம் என்றால் உயிருக்கு தன்னுடைய சுய புத்தி கிடையாது. சுய புத்தி இருந்தா மறக்காது. உயிர் சேர்க்கையினாலே கெட்டு போனது. ஆணவ வல சேர்க்கையினாலே கெட்டு போனது. ஆணவ வலை என்ன செய்யும்னா மறக்க செய்யும். சிவனை மறக்க செய்யும். நன்றி உபகாரம் செய்தவர்களை மறக்க செய்யும். அதனாலே அது நினைக்குதுன்னா அது செயற்கைதான், ஆச்சரியம் தான். உபகாரம் செய்தவரை அந்த உபகாரத்தை நினைந்து அவர்களுக்கு நன்றி பாராட்டுதல், அவர்கள் மனம் நோகாதபடி நடந்து கொள்ளுதல் என்பது அது செயற்கைதான். அதனால தேவர்களாக போய் கூட, தேவர்கள்னா எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவ்வளவு உயரத்துக்கு போய் கூட அந்த ஆணவ மலச்சேர்க்கையினால அவர்களுக்கும் சிவனை மறக்கும்படியான ஒரு நிலை வந்து. நன்றி மறப்பது நன்றன்று, என் நன்றி ஒன்றாருக்கு உய்வு உண்டா உய்வில்லை செய் நன்றி ஒன்ற மகருக்கு என்ற வாக்கியங்கள் எல்லாம் தேவர்களுக்கும் தெரியும். திருக்குறள் படிக்காட்டி கூட தேவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் உயிர்க்குண்டான இயல்பான குணம் என்னவென்றால் நன்றி மறப்பது, பாவத்தை செய்வது, தன்னுடைய சுய நலத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற, அதுவும் அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாபா அதிகாரம் ஒன்று கிடைத்து விட்டால் தன்னுடைய நன்மைக்காக, தன்னை சேர்ந்தவன் நன்மைக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் வந்துடும். அது உயிர்களுக்கு உண்டான குணம். இப்ப தேவர்கள் உயிர்கள், தேவர்கள் உயிர்கள். இப்ப நம்ம பரம விஷ்ணுக்களே உயிர்கள் தான் நம்முடைய நூல்கள். பரமாவும் உயிர்கள், நம்ம போல விஷ்ணுவும் உயிர்கள். இந்த உண்மையெல்லாம் கந்தபுராணம் திருவாசகம் முதலான நூல்களில் பார்த்தா தான் தெரியும். தேவர்களே பரம விஷ்ணுக்களே உயிர்கள்னு சொன்னா இன்னும் மற்ற சாமிகளை பத்தி சொல்லவா வேணும்? அதனாலே அப்படி உயிருக்குண்டான அந்த நன்றி மறக்கின்ற குணத்தினாலதான் இப்ப தேவர்கள் துன்பப்பட்டது. சிவனை மறந்து சிவனை இகழ்ந்து செய்தவன், சிவனை நினைந்துதான் நினைந்து இகழ்ந்து செய்தது, நினைந்து இகழ்ந்து செய்தார் யாரு? தக்கர். சிவனை நினைந்து இகழ்ந்து செய்தார், மறந்து கூட செய்யவில்லை. ஐயா நான் மறந்துட்டு ஐயா உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க அப்படின்னு கூட சொல்லலாம்லவா? நினைச்சே அவனுக்கு வைக்கப்படாது. அப்படி அப்படி மறந்துறது உண்டு. நல்ல அன்பரா இருக்கலாம், பல காலம் பழைய இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தின் மூலம் மறப்பது உண்டு. கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாம இருந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா மறப்பது உண்டு, அது வேற. ஆனா நினைச்சுக்கிட்டே அவனுக்கு வைக்கப்படாது, எவனுக்கு வச்சாலும் அவனுக்கு வைக்கப்படாது. அப்படி செய்தவன் தக்கன் யாகத்தை. அந்த யாகத்துக்கு போயிருந்த ஒரு குற்றத்தினாலதான் இவ்வளவு துன்பத்தை அடைந்தார்கள். தேவர்களும் துன்பத்தை அடைந்தார்கள். நம்ம துன்பத்தை அடைகிறதுக்கு என்ன? தேவர்களும் துன்பத்தை அடைந்தார்கள் என்றால் மனிதர்களாயிருக்கிற நாம் துன்பத்தை அடைகின்றோம் என்று சொன்னால் அது ஒன்றும் பெருசு இல்லை, பெருசு ஆச்சரியம் இல்லை, ஆச்சரியம் இல்லை. அதனாலே அந்த துன்பத்தை போக்குவதற்கு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மறுபடியும் சிவனிடத்தில் வந்துதான் முறையிட்டுக் கொள்வார்கள். துன்பம் வந்துருச்சுன்னா சிவனிடத்துக்கு தான் வருவாங்க. தேவர்கள் துன்பம் வந்துச்சுன்னா எங்க போவாங்க? சிவனிடம் தான் போவாங்க. நம்ம கிட்டே வருவாங்க, கீழே வர மாட்டாங்கல்ல, மேலே தானே போவாங்க. அப்படி துன்பம் வந்து அதனால துன்பத்தை தீர்ப்பதற்காக சிவனிடத்தில் பல தடவை முறையிட்டு விண்ணப்பித்து அதன் மூலமாக முருகப்பெருமான் வெளியில வந்தார். தேவர்கள் முறையிட்டதின் காரணமாக, வரம் இருந்ததின் காரணமாக, தேவர் வரதா முருக தம்பிரானே என்பார் பழனி திருப்புகள்லே. தேவர் வரதா, தேவர்கள் வரம் இருந்து பெற்ற பிள்ளை இந்த முருகன். தேவர் வரதா முருக தம்பிரானே
அதனாலே அந்த இன்பத்தை பெறுவதற்கும் சிவபெருமானை நாடுகிறார்கள், வணங்குகிறார்கள். துன்பத்தை நீக்கிக் கொள்ளவும் சிவபெருமானை வணங்குகிறார்கள். இன்பத்தை பெறுவதற்கும் சிவபெருமானை பூஷித்து அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள், இன்பத்தை பெறுகிறார்கள். துன்பம் வந்துருச்சுன்னா துன்பத்தை நீக்கவும் இடத்திலே செல்கிறார்கள். அவன் என்ன பண்றான் தெரியுமா? சிவபெருமான் எப்படியாவது அவங்களை நினைக்க வைக்கணும்னு செய்யறான். யாரு? சிவபெருமான். எப்படியாவது துன்பம் வந்தவனும் கடவுளை நினைப்பாப்பா, துன்பம் வந்தவனும் நினைப்பான். இன்பம் வந்தவன் அதிகமா நினைக்க மாட்டான். இன்பம் வந்தவன் அதிகமா நினைப்பான், துன்பம் வந்தவன் தான் நினைப்பான். அதைத்தான் ஞான சம்பந்தர் நுண்ணியான் மிகப்பெரியார் நோவுளார் வாயுளான்னாரு. நோவுளார் வாயு, துன்பம் உடையவனுடைய வாய். நோவுன்னா துன்பம், நோவுன்னா துன்பம், நோயின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்குவே. ரொம்ப சாமியே இல்லைங்கிறவங்க கூட கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, முருகா ஆண்டவா அப்படின்னு ஏதோ சொல்லும்படியாக இருக்கும். ஆனா அந்த கொள்கை வெளியில தெரியாம சொல்லிக்குவான், கொள்கை வெளியில விட்டு கொடுக்காம சொல்லிக்குவோம். அதனால நோவுடார் வாயுடார்னார் ஞானசம்பந்தர். துன்பம் வந்துருச்சுன்னா அதை போக்கிக் கொள்ள தெய்வத்தை நாடினால் போகுமா, சாஸ்திரத்தை நாடினால் போகுமா என்று வந்துடுவார். அதுபோல எப்போதும் மறக்காத தன்மை ஞானிகள் தன்மை. துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி என்று சொல்லி எப்போதும் மறக்காமல் இருப்பது. நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாம என்னாவில் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுமா போலே எப்போதும் நினைப்பது. செல்வம் அவன் தந்தது என்கின்ற நினைவு இருந்தால் மறக்க மாட்டான்ல. செல்வம் யாரு தந்தது? சிவபெருமான் தந்தது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வன் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் கொலாமருக்கு சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே என்பது பட்டின சுவாமி பார்த்து. அதனாலே எல்லாம் சிவபெருமான் தந்தான் என்கின்ற நினைவு இருந்தா எப்போதும் நினைப்பு இருக்கும். எல்லாம் சிவபெருமான் தந்தான். அது சாமானியமா வருமா? வர என்னுடைய சாமர்த்தியத்தினாலே இது சம்பாதித்தேன் என்று பல பேர் எண்ணுவார்கள். இப்போ நமக்கெல்லாம் அது மாதிரி வராது. நமக்கெல்லாம் எது வந்தாலும் கடுகளவு நன்மை வந்தா கூட நம்ம என்ன நினைப்போம்? சாமி தான் செய்தார். கடுகளவு நன்மை வந்தா கூட துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, சாமி தான் தந்தார்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வேணை அப்படி சாமி தந்தார். சாமி துன்பம் தருவாரா? நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ இந்த வெளிச்சமானது இருட்டை தருமா? இந்த வெளிச்சமானது வெளிச்சம் தருமே தவிர இருளை தராது. நல்ல ஓமை. சூரியன் ஒளி தருவானா இருள் தருவானா? ஒளியத்தான் தருவான தவிர இருளை தரமாட்டான். அதுபோல சிவபெருமான் இன்பத்தை தருவான தவிர துன்பத்தை தரமாட்டான். ஓமை நல்லா இருக்குல்ல. சூரியன் ஒளியை தருவான தவிர இருளை தரமாட்டான். அதுபோல சிவபெருமான் இன்பத்தை தருவான தவிர துன்பம் தரமாட்டான். பணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கு இல்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து. என்ன இல்லை இந்த பாட்டை என்ன பார்த்தியா? இந்த பாட்டை எத்தனை நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு சொல்லும்போது எப்படி வருது? துன்பத்தை துடைப்பானா இன்பத்தையே தருவானா? இன்பத்தையே தருவான், துன்பத்தை துடைப்பான். பணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கு இல்லாததோர் இன்பமே வரும். அந்த ஏகாரம் போட்டு இன்பமே வரும் துன்பமே தொடை தெம்பிறார். உனக்கிலாததொரு விற்று மேல் விளையாமல் என் வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலவனை வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்பது திருக்கழுக்குன்ற பதிகம் திருவாசகம். அதனாலே சிவபெருமான் துன்பம் தரமாட்டார், இன்பம் தான் தருவார். இன்பம் தான் தருவார். அதைத்தான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் செய்யவே மாட்டார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் செய்ய மாட்டேன். என்ன திருவாசகத்தினுடைய அருமையை சொல்லி முடியுமா? சிவபெருமான் இன்பம் தரக்கூடியவர். இன்பமே அவனுடைய வடிவமே இன்ப வடிவம். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்பது திருவாசகம் தான். அதனால இப்படி தேவர்களாயிருந்தும் சிவனிடத்திலே அளவில்லாத செல்வத்தை பெற்றோம். இப்ப நம்ம கொஞ்சம் தான் பெற்றிருக்கிறோம், அவங்க பெற்றிருக்கிறோம். அவ்வளவு செல்வம் பெற்றபடினால்தான் மறந்து போன. அது அங்க உள்ளது. கொஞ்சமா இருந்தா அவன் நினைப்பு இருக்கும். அளவில்லாத செல்வத்தை பெற்றபடினாலே மறந்து. செல்வம் மயக்கத்தை கொடுக்கும், செல்வம் மயக்கத்தை கொடுக்கும். அதுதான் சித்தியார்ல வாழ்வுன்னு மையல் விட்டுனார். கொடைக்கானல்ல எஸ்டேட்டு, ஊட்டியில் எஸ்டேட்டு, மெட்ராஸில் பங்களா, காஞ்சிபுரத்தில் பங்களா, மதுரையில் பங்களா, திருச்சியில் பங்களா, கரூரில் பங்களா, கோயம்புத்தூரில் பங்களா, 100 பஸ் ஓடுதுன்னா என்னமா இருக்கு மனுஷனுக்கு? அதை பார்ப்பானா சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பான். வாழ்வனும் மையல் விட்டுனார் சித்தியார்ல. வாழ்வு என்பது மயக்கத்தை செய்யும்னார். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறும தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான் சமயஞ்சாறு ஊழ்வரல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாரே போலில மதியினாரை போற்றுவார் அருள் பெற்றாரே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி பரமேஸ்வரனை எந்த காலத்திலே எப்போதும் மறவாமல் இருப்பது பக்தர்கள் மெய்ப்பத்தருடைய இயல்பு. எப்போதும் மறவாமல் இருப்பது, எப்போதும் மறவாமல் இருக்கும். அப்படி மறவாமல் இருப்பவர்களை என்ன பண்ணுகிறார்? பரவாமல் செய்து விடுகிறார். மறுபடியும் பறக்க விட மாட்டார். யார் மறக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை பறக்க விட மாட்டார். பரவாதிருக்க வரந்தரல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுதான்
இது எப்படியோ அறமார் புகழ்ச்செல்ல அம்பலவானர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்தே அப்படின்னு சொல்வார். அம்பலவானர் அடிக்கமல மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்தே என்பது பட்டினத்தார். அதனால மறவாமல் இருப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் அவனை பற்றி அடிக்கடி சிந்திச்சு கொண்டே இருக்கணும். இப்படி பிரசங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கலைன்னா வச்சுக்க என்ன மறக்க முடியாது. பாதை நடக்கலைன்னா பாதை தூர்ந்து போயிடும். பாதை நடக்கலைன்னு வச்சுக்க தூர்ந்து போயிடும். கேட்கலன்னு வச்சுக்க மறக்கும். அதனால கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் அப்பர் சுவாமி சிவிகால் கேன்மீன்களோ சிவனிம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் சிவிகால் எப்போதும் சிவிகால். அதுக்கு எப்போதும்னு போட்டார் பற்றி அவர் வாக்கியம். எப்போதும் சிவிகால் கேன்மீன்களோ மனத்திலே இருக்கிற சிவஞான என்கின்ற பயிர் வளர, சிவபக்தி என்கின்ற பயிர் வளர, செவி வழியாக இந்த சிவபுராண என்கின்ற நீர் பாய்ந்து கொண்டே இருக்கணும். மனத்திலே இருக்கிற சிவபக்தி என்கிற பயிர் வளர்ந்து விளைவு தர பயிர் வளர்ந்து விளைவு தர சிவபக்தியாகிய பயிர் வளர்ந்து சிவஞான என்கின்ற விளைவு தர நல்ல உருவகம் இப்படி மனத்திலே பதிய வைத்திருக்கிற சிவபக்தியாகிய பயிர் வளர்ந்து நல்ல விளைவு தர சிவஞான என்கின்ற விளைவு தர இப்படி சிவ சம்பந்தமான சிவ நூல்கள் கேள்வியாகிய நீர் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாயவில்லையானால் காய்ந்து. அதனால இப்படிப்பட்ட கந்தபுராணத்திலே தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானத்தில் முறையிட்டு முருகப்பெருமானை வெளியில கொண்டு வந்தார்கள். உள்ள இருந்த முருகன் தான் வெளியில வந்தான். பழைய முருகன் தான். பழைய முருகன் தான். அது என்ன சொன்னார் அவதாரத்தில் இதீவா உதித்தான். பிறந்தான் அல்ல, அவதாரம் அல்ல, உதித்தான். நேற்று மறைஞ்ச சூரியனை காலையில் உதிச்சான். நேற்று மறைஞ்சான் சூரியன் அஸ்தமனமானான். இன்னைக்கு உதயமானான். இல்லாத சூரியன் வரல, நேற்று இருந்த சூரியன் தான் இன்னைக்கு உண்டு. இல்லாத முருக வரல, உள்ள இருந்தா வெளியில வந்து. ஆன்மாக்குடைய புகையில இருந்த புகன் வெளியில வந்து அதுவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் இந்த ஜோதி புலம்பு அது ஒரு மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம். அப்படி வந்து பல திருவிளையாடலை செய்து அதற்கு மேல அப்பா அம்மாவுக்கு பக்கத்துல நடுவில் இருந்தான். அந்த வழியில் தேவர்கள் எல்லாம் சென்று சுவாமியிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டார்கள். சூரபன்மனுடைய துன்பம் தாங்க முடியவில்லை. அதனாலே எங்கள் துன்பத்தை தீர்க்க வேணும் என்று சொல்லி மறுபடியும் விண்ணப்பம் பண்ணினார்கள். அதற்கு மேலே அவர் சொல்லுகிறார்கள், தீதியினை அகற்றவும் திருவை நல்கவும். தீது என்கின்ற துன்பத்தை நீக்கவும், அதற்கு மேலே இன்பத்தை கொடுக்கவும், வறுமையை போக்கவும், செல்வத்தை கொடுக்கவும், அஞ்ஞானத்தை போக்கவும், விஞ்ஞானத்தை கொடுக்கவும் சிவபெருமான் ஒருவன் தான் அதிகாரி. வறுமையை போக்கவும், செல்வத்தை கொடுக்கவும், துன்பத்தை நீக்கவும், இன்பத்தை கொடுக்கவும், விஞ்ஞானத்தை கொடுக்க, அஞ்ஞானத்தை நீக்க வல்லவன் யார் என்றால் சிவபெருமான். அதான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் சிவபெருமான் ஒருவரை. குழந்தைக்கு யார வந்த துன்பத்தை யார் நீக்குவா? யாருக்கு முதல்ல தோணும் மனசுல? அதை சொல்றாரு. தீதினை அகற்றவும் திருவை நல்கவும். தீதினை அகற்றவும் திருவை நல்கவும் தாதையர் அல்லது தனையர்க்கு ஆருளரு. தாதையர்னா அப்பா. தாதையர்னா அப்பா. குழந்தைக்கு நன்மை செய்யறதுக்கு யாருக்கு மனசு வரும்? முதல்ல அப்பாவுக்கு தான். ஆதலின் எமையினி அழித்தியாலென ஓதினன் வணங்கினன் வருவேந்தனே. அதனாலே எங்களை காப்பாற்ற வேணும் சாமி என்று வேண்டிக் கொண்டான் இந்திரன். அப்பொழுது அரியன் ஐய வெய்யசூர் துப்புடன் உலகுயிர் தொகையை வாட்டுதல். அப்போது பரமாவும் விஷ்ணு பேசுறாங்க. சாமி, அந்த சூரமன்மன் உலகத்து உயிர்களை எங்களை அவன் வாட்டுறது சொல்லி முடியாது சாமி. அவனால படுற வேதனை சொல்லி முடியாது, கசைக்க முடியும். அப்பொழுது அரியன் ஐய வெய்யசூர் துப்புடன் உலகுயிர் தொகையை வாட்டுதல் செப்பரிது இன்னி சிறிதும் தாட்களை. இனிமேல் கொஞ்சம் கூட தேவரீர் தாமதம் பண்ணக்கூடாது சுவாமி. சீக்கிரமா முருகப்பெருமான அனுப்பிச்சு வை. இப்பொழுது அருள் என எம்பி வேண்டினார். இகவரம் உதவுவோன், இகவரம் உதவுவோன். இகம் பரம் ஆகிய இகம் என்கின்ற இந்த உலக வாழ்வு, பரம் என்கின்ற மேல் உலக வாழ்வு, சிவலோக வாழ்வு, இவைகளை எல்லாம் கொடுப்பவன் யாரு? சிவபெருமான். இசைபயில் சடாச்சரமதாலே இகவர சௌவாக்கியம் அருள்வாயே. அது திருப்பூர் நல்ல கம்பீரமா இருக்கு அந்த வாக்கியங்கள். இசைபயில் சடாச்சரமதாலே இகவர சௌவாக்கியம் அருள்வாயே என்பது பழனி திருப்பூர். அதனாலே
இம்மை மறுமை பயன் எத்தனையும் தருபவன் சிவனே. அதனாலே இகவரம் உதவுவோன் இவற்றை கேட்டலும் மிகவர் ஒழிதியே விடுமின் ஏறி நீ அகமெலி ஊரல் என அருளி. அதனால நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம், வருத்தத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அங்கமர் குகன் முகம் நோக்கிய இணைய கூறுவான். பக்கத்தில் குகன் இருந்தான். குகனை பார்த்து சொல்லுகிறார். குகனை பார்த்து அப்பா சொல்றார். சின்ன பையன்கிட்ட அப்பா சொல்றார். பாரினை அழைத்து, பாரினை அழைத்துன்னா உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கும். சூரபனுடைய ஆட்சி எப்படின்னா தேவர்களை எல்லாம் பிடிச்சி சிறையில போட்டானா, தேவர்களை பிடிச்சி சிறையில போட்டானா, தேவர்கள் மூலமா தான் உலகத்துக்கே நன்மை. தேவர்கள் மேலே இருந்து மழை பனி காற்று வெயில் முதலானதெல்லாம் அங்கிருந்து அவங்க கொடுக்குறாங்க, சப்பளை பண்றாங்க. அவங்க சப்பளை பண்றதுக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களாகி நாம் என்ன பண்றது தெரியுமா? பூஷை யாகாதி யஜ்யங்களை எல்லாம் பண்ணி அவர்களை மகிழ்விப்பது. நம்ம பூஷை யாகங்களை எல்லாம் செய்து தேவர்களுக்கு அபிப்பாகம் கொடுக்குதுப்பா. இந்திராய சுவாகா, அக்னிய சுவாகா, யமாய சுவாகா, நிருதய சுவாகா, வருணாய சுவாகா, வாயுவே சுவாகா, விஷ்ணுவே சுவாகா, பிரம்மனே சுவாகா. இந்த மாதிரி தேவர்களுக்கு நாம் பூஷித்து நம் மூலமாக அவர்களுக்கு உபச்சாரத்தை செய்து அந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவங்க உபகாரம் பண்றது பரஸ்பரம். அதனால சீருக்கு சீரு மாதிரி நம்ம அவங்களுக்கு உபச்சாரம் பண்றது. அந்த உபச்சாரத்துக்கு அவங்க பதிலாக அளவில்லாத நன்மை, அவங்க செய்யற நன்மைக்கு நம்ம பண்ண முடியாது. இப்ப காற்று வருதுன்னு வச்சுக்க, எவ்வளவு என்ன சொல்றது அந்த காற்று செய்யற உபகாரத்தை. மழை வருதுன்னு வச்சுக்க, அந்த உபகாரத்தை என்ன சொல்றது? சூரியன் ஒளி கொடுக்குறான்னு வச்சுக்க, என்ன சொல், அதுக்கு பதில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமோ? நம்ம இடத்துல எந்த உபகாரத்தையும் எதிர்பாராமல் அத்தனை உபகாரங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தேவர்களையே சிறையில போட்டு, தேவர்களையே சிறையில போட்டான்னா அவங்க எந்த தகுதி அவங்களுக்கு செய்யறதுக்கான ஆற்றல் இல்லை. சிறையில் எடுக்கவங்க என்ன பண்ண முடியும்? அவர்களை நோக்கி இப்ப நாம பூஜை பண்றோம்னு வச்சுக்கோ, உலகத்தில் இருக்க பூஜையாக அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லாம் நின்று போச்சா? உலகத்துல பூஜை யாகம் எல்லாம் நின்று போச்சா? அவர்கள் சிறையில கிடக்குறாங்களா? அதனால உலகத்துக்கு கெடுதல். உலகம் எல்லாவற்றிற்கும் சூரமன்மனால கெடுதல். பாருன்னா பூமி, பூமியில உள்ள அத்தனை உயிர்களுக்கும் பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவர்தம் ஊரினை முறுக்கி. தேவலோகத்தை எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டான் பானுகோவன். தேவலோகத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். பொருளாத பயந்த பானுகோவங்கிறவன் சூரபனுடைய மகன் தேவலோகத்துக்கு போய் அங்க இருக்கின்ற திரவியங்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்க ஊரை எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். தேவர்களை எல்லாம் கிடைச்சவரையும் பிடிச்சாலும் சிறையில் போட்டு. முருகனுக்கு ஒரு பேர் சிறைமிட்ட பெருமாள். சிறைமிட்ட பெருமாள் நட்சத்திரம் உளதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. அதனாலே ஊரினை முறுக்கி தீமையை ஏற்றி உவப்புறா வன்மை கொண்டுற்ற உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை. இப்படி அக்கிரமங்களை செய்து அதர்மங்களை நடத்தி அதன் மூலமாக தேவர்களையும் மற்ற உயிர்களையும் துன்பத்திலே வருத்திய அந்த சூரபன்மனை குழுவோடும் தடிந்து சூரபன்மனுடைய கடைகள் எல்லாம் அவனுடைய சுற்றத்தார்களை எல்லாம் சங்காரம் பண்ணி சுருதியின் நெறி நீரி வேதாகமங்களிலே சொல்லி வச்ச நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம் அல்லவா, அந்த சுருதிப்படி உலகம் நடக்குமாகும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சுருதிப்படி அதர்மங்களை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டி துஷ்டர்களை சங்காரம் பண்ணி சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணுவாயா அப்படி சொன்னார் சாமி. யாருக்கு? முருகன். சூரனை அவுணர் குடு கொடுந்தடிந்து சுருதி இன்னிரி மகவான் பேரரசு அளித்து. மகவானாகி இந்திரனுக்கு அவனுடைய அரசை கொடுத்து தேவலோகத்தை அவருக்கு கொடுத்து சுரர் உயர் அகற்றி தேவனுடைய துன்பத்தெல்லாம் தீர்த்து பெயர்தி என்றனன் எந்தை பெருமான் தருவின் நாட்டரசாழ்வான் வேணுவின் உருவமாய்ப்பத நாளே தான் ஒரு தவசினார் சிவன் நீ போய் வானவர் சிறை தீர. சீர்காழியில மூங்கில் உற்சவமா இருந்துகிட்டு மரமா இருந்துகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தானா யாரு? இந்திரன். அதனாலதான் அதுக்கு வேணுவனம்னு பேர். சீர்காழிக்கு 12 பெயர்ல ஒரு பெயர் வேணுவனம்னு பேர். வேணும்னா மூங்கில், வேணும்னா மூங்கில். தருவுன்னா கற்பக நாட்டை ஆண்டவன், தருன்னா கற்பகத்தரு உள்ள தேவலோகத்தை ஆண்டவன். தருவினாட்டரசாழ்வான் வேணுவின் உருவமாய் பல நாளே தான் ஒரு
தவசினார் சிவனீ போய்வானவர் சிறதீர சகலலோக்கிய மேதா நாடூரும் அசுரபார் சிவனோடே சேயவர் தமரவேற் கொடு நீராயே படவிட மோதன் அருளையற்றவரோடே போயவர் உறையும் கிரியோடே தானை அழிய வீழ்த்ததிர் சூரோடே அமரடலாய் அமரில் வீட்டிய வானோர் தானூர் சிறையமிட்டருள் பாலித்த அரணார் கரிதம் சிவ ஞானம் போதித்த பெருமாளே என்று அதனாலே புது திருப்பூர்ல சொல்றார். இதை அப்படியே இந்த பாடல் இருக்கிறது அப்படியே அது திருப்பூர். அதனாலே பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து உண்ணவரும் ஊரினை முறுக்கி தீமையை ஏற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனைய உணர் குழு ஒடுந்தடிந்து சூதியின் நெறி மகவான் பேரரசளித்து துயர் அகற்றி பெயர் இயன்றனன் எந்த பெருமான் அருத்திகொள் குமரன் என சொல்வனவி அப்பனி புரிகுவன் என்ன அப்படின்னு முருகன்ட்ட அப்பா சொன்ன உடனே அப்படியே நான் நடந்துக்கிறப்பா, அப்படியே நான் செய்யறப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டான் முருகன். புறத்தினை அட்ட கண்ணுதல் பின்னர் கொள்ளன உள்ள மேல் 11 உருத்திர தமை உண்ணலும். அப்படி சிவபெருமான் முருகனுக்கு உத்தரவிட்டு தன்னுடைய மனத்திலே 11 உருத்திரர்களை நினைத்தார். ஏகாதசர் உருத்திரர்கள் வேறு. அந்த உருத்திரர்களை நினைத்தார். அவர்கள் வெளியிலே வந்தார்கள். வந்த உடனே அவர்கள் அந்த 11 பேரையும் 11 ஆயுதங்களாக ஆக்கி 11 பேரை உருத்திரர்களை 11 ஆயுதங்களாக ஆக்கி நீங்கள் முருகனுக்கு படையாக இருங்கள் கொடுத்தார். முருகனுக்கு 11 உருத்திரர்கள் 11 படைப்பா 11 ஆயுதம். உருத்திரர் தமையும் உன்னலும் அன்னோர் உற்றிட இவன் கையில் படையாய் இருத்தி என்று அவரை பல படையாக்கி இந்தனன் எம்பிரான் கரத்தில் பொன்றிகள் சடிலத்து அண்ணல்தன் பெயரும் பொருவிழா உருவமும் சொன்னாள். உருத்திரர்கள் சொன்ன சிவபெருமான போலவே இருப்பார்கள் உருவங்கள். சிவபெருமானுடைய அடையாளங்கள் அத்தனை இருக்கும். சடை, கங்கை, பெற, பாம்பு, நெற்றிக்கண்ணு, நீலகண்டம், மான்மடு, சதுர்பூசம் இத்தனையும் அந்த உருத்தர்களுக்கு இருக்கும். இத்தனையும் அந்த உருத்தர்களுக்கு இருக்கும். அதை ஒரு வேடிக்கை பண்ணார் குமரகுரு சுவாமி. காசி கலம்பகம் குமர உருவர். என்ன வேடிக்கைன்னா உருத்தர்கள் எண்ணில்லாத உருத்தர்கள். உருத்தர்கள் எண்ணில்லாத உருத்தர்கள். சிவபெருமானுடைய சாரூபம்னு சொல்றது. சாரூபம்னு சொல்றது. அப்படி சிவபெருமான் சாரூபத்தை பெற்ற உருத்தர்கள் எண்ணில்லாத உருத்தர்கள். ஒருத்தரை போலவே இருப்பாங்க. மான்மடு, சதுர்பூசம், நீலகண்டம், நெற்றிக்கண்ணு, சடாமகுடம் எல்லாம் அப்படிப்பட்ட உருத்தர்கள் எண்ணில்லாத அவர்கள் நடுவில் சிவபெருமான் இருப்பார். அவருக்கு இந்த உருத்தர்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அவர்களுக்கு இந்த சிவபெருமானுக்கு வித்தியாசமே தெரியாது. ஒரே மாதிரிப்பா ஒரு எள்ளளவு மாற்றம் இருப்பார். இப்படி கூட்டத்தில் போய் தேர்னா எப்படி சிவபெருமானை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பரமாவும் விஷ்ணுவும் வேதமும் தேடிக்கிட்டு அலைகிறார்கள். இவங்களால முடியுமா? போல ஒருவர் கண்ணிருக்கும் திருநுதலும் கனலிருக்கும் திருக்கரம் கலந்தோர் பேதை பெண்ணிருக்கும் இடப்பாரும் பெற இருக்கும் அவுலியுமாய் பிரிக்கலாக எண்ணிருக்கும் கணத்தோடு ஆனந்த வரத்தே இருப்பாரை எங்கே காண்பர் பண்ணிருக்கும் அறைகளும் என் கண்ணன் 8 கண்ணன் 8 கண்ணன் யாரு பரமா பண்ணிருக்கும் அறைகளும் என் கண்ணனும் என் கண்ணனும் அவரர் பலரும் தானே. பாட்டு பாத்தியா எப்படி வருது பாத்தியா? கண்ணிருக்கும் திருமுதலும் கனலிருக்கும் திருக்கரமும் கலந்தோர் வேதை பெண்ணிருக்கும் இடப்பாலும் பெற இருக்கும் மௌலியுமாய் பிரிக்கலாக இப்படிப்பட்ட உருத்தர்கள் எண்ணில்லாத இருக்கிற கூட்டத்தை சிவபெருமானுக்காரன். எண்ணிருக்கும் கனத்தோடு ஆனந்த வனத்தை இருப்பாரு எங்கே காண்பர் பண்ணிருக்கும் அறைகளும் என் கண்ணனும் அமரர் பலரும் தானே என்பது காட்சி கலம்பகம். அதனாலே இப்படி சிவபெருமானை போன்ற திருவுருவத்தையுடைய உருத்தர்கள் 11 பேர்த்தையும் படைகளாக்கி முருகன் கரத்திலே கொடுத்தார். பொந்திகள் சடிலத்து அண்ணல் பெயரும் பொருவிழா உருவமும் சொன்னாள் நன்று பெற்றுடைய உருத்திர கணத்தோர் நனிவ நவிலரும் தோமரம் கொடி வாழ் வந்திரல் குலிசம் பகழி அங்குசம் மணிமலர் பங்கயம் தண்டம் வென்றிவில் மழுவும் ஆகி வீற்றிருந்தார் விரல் மிகும் அருமுகன் கரத்தில். அது 11 படை இதுல சொல்லிடுறார். தோமரம், கொடி, வாழ், குலிசம், பகழி, அங்குசம், மணி, பங்கயம், தண்டம், வில்லு, மழு 11 ஆயுதங்களாக ஆக்கி தந்தார். 11 ஆயுதங்களும் முருகனுடைய கரத்தில். அதற்கு பின்னாலே ஒரு ஆயுதம் தந்தார். அந்த ஆயுதம் எப்படிப்பட்டதென்றால் அந்த ஆயுதத்தை ஏவினார் விட்டார். அந்த ஆயுதத்தை ஏவினால்
ஐம்பெரும் பூதங்களையும் சங்காரம் பண்ணுமா. ஐம்பெரும் பூதம்னா மண்ணு, தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூதம். பஞ்சபூதத்துக்கு மேல வலிமை உள்ளது உலகத்திலே இல்லப்பா. பஞ்சபூத வலிமை தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமிக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பா. இத்தனை கோடி மக்களையும், இத்தனை கோடி வீடுகளையும், இத்தனை கோடி அக்கிரமங்களையும் தாங்கிக்கிட்டு பூமி. அதை திருவள்ளுவர் எப்படி சொன்னார் தெரியுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மைகள் வாழ்வு. நல்லா தான் இருக்கு எடுத்துக்காட்டு. எத்தனை கோடி பொருள்களை தாங்கி கொண்டிருக்கிறது, எத்தனை கோடி மக்களை தாங்கி கொண்டிருக்கிறது, அதற்கு மேல எத்தனை அக்கிரமங்களையும் தாங்கி கொண்டு. இவ்வளவு பூமி அக்கிரமம் பண்றான் தெரியுமா? கொஞ்சம் இவ்வளவையும் தாங்கி கொண்டு. பூமி திண்மை 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 திண்மைன்னு சொல்ல புரியுதா? வலிமை வலிமை. அதே மாதிரி தண்ணீருக்கு இருக்கிற வலிமை, அது போல காற்றுக்கு இருக்கிற வலிமை. காற்று 1 மணி நேரம் எல்லாம் நின்று அடிச்சுதுன்னா, நல்லா நின்று அடிச்சுன்னு வச்சுக்க. 1 மணி நேரம் எல்லாம் புயல் காற்று நீங்க பார்த்துக்க முடியாது. 1 மணி நேரம் அடிக்காதுப்பா, 10 நிமிஷம் அது அதிகம். அது லிமிட் வச்சிருக்கான் பாரு கணக்கா. அனுபவம் அவனந்தி அசையாதல்லவா? 10 நிமிஷம் அடிக்கும், 5 நிமிஷம். அதுக்குள்ள எவ்வளவு ஜனமாய் அதை தாங்க. அது 1 மணி நேரம் எல்லாம் நின்று கொஞ்சம் நல்லாவே அடிச்சதுன்னு வச்சுக்க. அதே மாதிரி நெருப்பு சொல்லி முடியுமா? அது மாதிரி இந்த ஐம்பெரும் பூதங்களுடைய வலிமை அளவில்லை. அப்படிப்பட்ட ஐம்பெரும் பூதங்களையும் ஏய பல் உயிரும், உயிர்கள் எண்ணில்லாதன, உயிர்கள் எண்ணில்லாதன, அளவே இல்லை உயிர்கள் அளவே. அப்படிப்பட்ட உயிர்களை முடிக்கணும்னு நினைச்சா விட்டா போதும், ஒரு நொடியில முடிச்சு. எது அப்படிப்பட்டது? எது? வேலாயுதம். ஒரே நொடி பஞ்சபூதங்களையும் உலகத்தையும் இத்தனை உயிர்களையும் சங்காரம் பண்ணுன்னு சொல்லி விட்டான்னா போதும், அவ்வளவு. ஆயதன் பின்னர் ஏவில் நூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவ ஏயவல் உயிரும் ஒரு தலை முடிப்பது எவர் மேல் விடுக்கணும். தேவர் மேல் விடிக்கணும், ஏவர் மேல் விடிக்கணும். தேவர் மேல் விடுத்தாலும் சரி, பரமா விஷ்ணு இந்திரன் எவன் மேல விட்டாலும் சரி, ஒன்றும் பயப்படாது. எது? அந்த வேலை. தேவர் மேல் விடுக்கணும், ஏவர் மேல் அவர்கள் ஆயிரும் திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது. அவர்கள் எவ்வளவு பெரிய வரமுடையவர்களா இருந்தாலும் சரி, பலமுடையவர்களாக சரி, அதை ஒரு நொடியில் அடிச்சிருந்தோம். எப்படைக்கு நாயகம் ஆவது, எல்லா ஆயுதங்களுக்கும் தலைமையாக இருப்பது வேலாயுதம். உருதனி சுடர்வேல், எப்படி சொல்றாரு பாட்டு? உருதனி சுடர்வேல் நல்கியே மதலையை கொடுத்தான். நம்ம பார்வதி பதை வெற்றிவேல் முருகா. அந்த வேலுக்கு வெற்றி தான் தெரியும், இது ஒரு தோல்வியே தெரியாது. வெற்றி வேலாயுத பெருமாள். எத்தனை புலவர்கள் அந்த வேலாயுதத்தையும் முருகனையும் போன்று பாடிப்பா. வெற்றிவேல் முருகன். அதனாலே சிவபெருமான் ஞானத்தையே வேலாக ஆக்கி தந்தான். ஞானத்தை வேலா. ஞானத்துக்கு நிகர் ஒன்றும் இல்லை. இப்போ 1000 கோடி அமாவாசை இருளா இருந்தாலும் சரி, 1000 கோடி அமாவாசை சூரியன் புறப்பட்டான்னு வச்சுக்க, இருக்கிற இடந்து யாபம் எது? இருள் இருக்கிறது. வேலுக்கு நிகர் வேலுத்த. அதே அருணகிரிநாதர் வேல் விருத்தத்தில் பாடினார். வேல் விருத்தம்னு பாடியிருக்காரு அருணகிரிநாதர். அதை எப்படி பாடியிருக்காருன்னா, முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிட்டாங்களாம், பெருமானே பிரம்மா கையில் இருக்கிற பரமாசிரமும், விஷ்ணு கையில் இருக்கிற சக்கராயுதமும், இந்திரன் கையில் இருக்கிற குலிசாயுதமும், உருத்தரன் கையில் இருக்கிற சூலாயுதமும் அந்த சூரனை ஜெயிக்க முடியாது சாமி, உன்னுடைய வேலாயுதம் தான் ஜெயிக்கும். அதனால அந்த வேலாயுதத்தை விட்டு எங்களை காப்பாற்று. வெங்காள கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராளியும் சக்கராயுதம். வெங்காள கண்டர்கை சூலம் திருமாயன் வெற்றி பெரு சுடராளியும் விபுதர்பதி குலிசம். விபுதர்பதினா தேவேந்திரன், குலிசம்னா வச்சாயுதம். விபுதர்பதி குலிசம் சூரன் குலங்கல்லி வெல்லாதென கருதியே சங்கிராம நீ செய்தருளன தேவரும் சதுர்முகன் நின்றப்ப சைலமோடு, சைலம்னா கிரவஞ்சமலை பின்னாடி வந்து வாங்க. சைலமோடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமடை பவானி கார்த்திகை ஒற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவ நெருமுகன் முருகன் இருதரல் குலாந்தகன் செம்பற்றிருக்கை வேலே என்பது அந்த வேலு. அதனால வேலுக்கு நிகர் வேல். இப்ப மகாவிஷ்ணு கையில் இருக்கிறது என்ன ஆயுதம்? சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு, சக்கராயுதத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு
சக்கராயுதம் உன்னுடைய கையில் இருக்கிற சக்கராயுதம் தான் அந்த பகையெல்லாம் வெல்லும் அப்படின்னு சொல்லாமே உன்னுடைய கையில் இருக்கிற வேல் வில்லும்னு சொல்றா ஆண்டாள். வேல் வில்லுங்கிறா. வேல் வில்லும்னு சொன்னா அந்த சக்கராயுதம் வேல் மாதிரி வெல்லுமா? அப்படி அப்படி அந்த வெற்றிக்கு வேலைத்தான் சொல்றது. வெற்றிக்கு வேலைத்தான் ஓமையாக சொல்றது. வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. திருப்பாங்க வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. சக்கராயுதம் போற்றின்னு சொல்லணும். நியாயமா சொன்னா இதுக்கு நம்ம வேலை சொல்றாங்க. அது வேலை சொன்னா தான் பெருமை. இப்ப எரிபத்த நாயனார் கையில கோடாலி இருந்துச்சு. எரிபத்த நாயனார் கையில கோடாலி இருந்துச்சு. சுந்தரசாமி என்ன பண்றாரு? இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தருக்கு அடியும். வேலுக்கு அவ்வளோ வேலு சொன்னா வெற்றிதான். அதனாலதான் முன்னெல்லாம் பேரு வேலாயுதம்னே வச்சிருந்தேன். இப்ப எல்லாம் போச்சு. வேலாயுதம், பழனி வேலு, ஞானவேலு, சக்தி வேலு, வடிவேலு, கதிர்வேல், வினை ஓட்ட விட்டும் கதிர்வேல் மறவேன் அனுபூதி. வினை ஓட்ட விட்டும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தயங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துணையோடு பசுந்தனையோடு இதனோடு திரிந்தவனே கந்தர் அனுபூதி. எல்லாம் படிக்காத ஜென்மங்களா நிறைய உலகத்துல உண்டாகி போச்சுப்பா. ஞானம் உள்ள படிக்காத ஜென்மம், கேட்காத ஜென்மம் உண்டாகி போச்சு. அதனால இந்த மரபுகள் எல்லாம் மாறி போச்சு. அதனால இப்படி அளவில்லாத ஆற்றலுடையதாய் ஞானமே வடிவாக உடையதாய் தோல்வி என்பதே தெரியாததாய் எந்த ஆயுதமும் இதற்கு சமானம் இல்லை என்று சொல்லும்படியாக இருக்கின்ற வேலாயுதத்தை கொடுத்தான் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான். பாரினை ஆயதன் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பரும் பூதமும் அடுவதேயவல் உயிரும் ஒரு தலை முடிப்ப ஏவர் மேல் விடுக்கினும் அவர்தம் மாயிரும் தெரலும் அரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகம் ஆவது ஒரு தனி சுடரில் நல்கியே மதலகை கொடுத்தான். 11 உருத்தர்களை 11 ஆயுதமாக கொடுத்தான். அதற்கு மேல வேலாயுதம். அன்னதன் பின்னர் எம்பிரான் தன்பால் ஆகி நின்று ஏவின புரிந்து மண்ணியை இலக்கத்தோன்பது வகைத்தாம் ஐந்தரை நோக்கிய இவர் லட்சத்தோன்பது வீரர்கள். இந்த குமரனோடு நீங்கள் சென்று அவனுக்கு உபகாரமாக அவுணர்கள் எல்லாம் சங்காரம் செய்து இவனுக்கு படைகளாக நீங்கள் இருங்கள் என்று அந்த 109 வீரர்களுக்கும் உத்தரவிட்டார். அவர்களுக்கு வாளும் தந்தார், படைகளும் தந்தார். எல்லாம் கடையில் வாங்குறதில்ல சிவபெருமான். உடனே சிருஷ்டி சிவபெருமான் நினைப்பாரு, எல்லாம் உண்டாகும். சங்கல்பம்னு சொல்றது. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே புவனங்களே படைக்கிறான்னா அப்புறம் இது என்ன பரமாத்மா. அன்னதன் பின்னர் இம்பிரான் தன்பால் ஆகின்று ஏவின புரிந்து மண்ணி இலக்கத்து 9 வகைத்தாம் ஐந்தரை நோக்கியவர்க்கும் முன்னவனாய் குமரனுடைய முடிக்குதிர் அவுணரை என்ன துண்ணுபல் படையும் உதவியை செய்க்கு துணைப்படையாகவே கொடுத்தான். நாயகன் அதன் பின் அண்டவாபரணன் நந்தி உக்கிரனோடு சண்டன் காயரி விளியன் சிங்கனை முதலாம் கணப்பெரும் தலைவரை நோக்கி அவர் அந்த உருத்தர கூட்டத்தில் தலைவர்கள் பெருந்தலைவர்கள் 1000 இரட்டி பூத வெள்ளத்தோடு அப்புறம் 2000 பூத வெள்ளம் 2000 பூத வெள்ளம் 109 வீரர்கள் 2000 பூத வெள்ளம் 1000 இரட்டி பூத வெள்ளத்தோடு அருமுகன் சேனையாய் சென்மின் நீர் என்று அருளி அவர் தம்மை குகர்க்கு நெடும்படை தலைவரா அளித்தான். அப்படி 2000 வெள்ளம் பூத சேனைகளையும் தந்து நீங்கள் இவனுக்கு படைகளாக இருங்கள் என்று சொல்லி அதுக்கு மேல 50 பூதவன்மையும் பஞ்சபூதத்தினுடைய வலிமையும் அங்கன் அமர்தரும் பொருள்களின் வலியும் ஒவ்வொரு பூதத்திலையும் இருக்கின்ற வலிமை ஒவ்வொரு பூதத்திலையும் இருக்கிற வலிமை சொல்லி முடியாது. அருக்கணிற் சோதி அமைத்தோன்றிருத்தகும் அதில் தன்மை வைத்தோன்றென்றல் தீயில் வெம்மை செய்தோன் எதிர் வானிற் கலப்பு வைத்தோன் எதகு காலின் ஊக்கம் கண்டோனல்கள் நீரில் உஞ்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றது எனைப்பல கூடி எனைப்பல உறவன் அனைத்தனைத்து அப்பையன் அடைத்தோன் என்பது திருவாசகம் திருவண்ட பகுதி. அதனாலே இப்படி ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்ற அந்த ஆற்றல் செம்பதுமத்தோன் ஆதியாமரத்தின்மையும் கொண்ட செம்பதுமத்தோனாகிய பிரம்மா முதலான தேவரிடத்தில் இருக்கிற ஆற்றல்கள் இத்தனையும் சேர்ந்தால் எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஆற்றலுடைய ஒரு தேரை தந்தான். முருகன் இருந்து சண்டை செய்யறதுக்காக ஒரு தேர். இப்படி செம்பதுமத்தோன் ஆதியாமர திண்மையும் கொண்டது ஒரு செழுந்தேர் வெம்பரி இலக்கம் கொண்டது. அது 1000 குதிரைகள் பூட்டப்பட்டதான். 1000 குதிரைகள் அந்த தேருக்குப்பா 1000 குதிரைகள் பூட்டப்பட்டது. அது என்னமா இருக்கும்னா அது நம்மளால மனசால நினைச்சு பார்க்க நமக்கு சக்தி 1000 குதிரைகள் பூட்டப்பட்டது. இலக்கம் பூண்டது மனத்தின் விரைந்து முன் செல்வது. வேகம் எல்லா வேகத்தை விட இது அதிகமான வேகம். இப்போ பாரு, நான் மெட்ராஸ் திருவொற்றியூர் போய் படமக்கநாதரை கும்பிட்டேன் பாரு. ஆகா, இப்போ போயிட்டு வந்துட்டப்பா. இப்போ சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்துட்டப்பா. மனோவேகம், அதுக்கு மேல வேகமே கிடையாது. அவ்வளவு வேகம் உடையதான் அந்த தேர். ஆற்றலும் வேகம்
மனத்தின் விரைந்து முன் செல்வதொன்று அதனை எம்பெரு முதல்வன் சிந்தையால் உதவி ஏறுவான் மைந்தனுக்கு அளித்தான். அப்படிப்பட்ட தேரையும் சிருஷ்டி பண்ணினாரு, பண்ணி மகனுக்கு கொடுத்தாரு. இப்ப 11 உருத்திரர்களையும் 11 படைகளாக, அப்புறம் வேலாயுதம், அதுக்கு மேல லட்சத்தொண்டு வீரர்கள், அப்புறம் 2000 பூத வெள்ள சேனைகள், அதற்கு மேல இப்படிப்பட்ட தேர். இவ்வகையெல்லாம் விரைவுடன் உதவி ஏகூதி நீயன குமரன் இத்தனையும் தந்து நீ சென்று அசுரர்களை வென்று தேவர்களை காப்பாற்று என்று அருள் செய்தார். அப்படி அருள் செய்த பிறகு முருகப்பெருமான் எழுந்தான். அப்பா அம்மாவை சுத்தி வந்தான். அப்பா அம்மாவை சுத்தி வந்து விழுந்தான். 3 முறை சுத்தி வந்தானா. அது சொல்றாரு, அழகா சொல்றாரு. இவ்வகை எல்லா விரைவுடன் உதவி ஏகுதி நீயன குமரன் மைவிடி உமையோடு இறைவனை தொழுது வலங்கோடே மும்முறை வணங்கி. அப்படி சுத்தி வந்தான். 3 தடவை சுத்தி வந்து கீழே விழுந்து நமஸ்காரத்தை பண்ணுன. சிப்பிரின் எழுந்து புகழ்ந்தானன், எழுந்து தோத்திரத்தை பண்ணான். வெற்றாயி விண்ணாயி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாயி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாயி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் 4 வேத ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி என்று தோத்திரம் பண்ணினா. அது அப்பாவை அப்படி சுத்தி வந்தான், நமஸ்காரத்தை பண்ணான், தோத்திரம் பண்ணான் அப்பாவையும் அம்மாவை. செவிரின் எழுந்து புகழ்ந்தன நிற்ப திருவுளத்து வகையால் தெளிவி. அப்படியே சுத்தி வந்தான், விழுந்தான், எழுந்தான், தோத்திரம் பண்ண. அப்படி பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷம் புள்ள மேல வந்துருச்சு. யாருக்கு? அப்பாவுக்கு அம்மாவுக்கு. கையில் எடுத்தான், புள்ளைய எடுத்தேன். அப்படி மார்பில் அணைச்சிக்கிட்டாரு. அரிச்ச முத்தம் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்துட்டு அவள்கிட்ட கொடுத்தாரு. அவ வாங்கி முத்தம் கொடுத்தா, தடவி கொடுத்தா. சிவருமான போல யாரு புள்ள பெத்தவ இருக்கா? யாரு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. செவ்வியன் எழுந்து புகழ்ந்தனன் நிற்ப திருவுளத்து வகையால் தழுவி கைவரு கவார் உய்த்து உச்சி மேல் உயிர்த்து கருணை செய்து அமலையை கொடுத்தான். கொடுத்தலும் வயின் வைத்தார் உளினார் துள்ளி குமரவேல் சென்னி 3 உண்பால் அடுத்திட இலக்கத்து 9 வகையோர் அடிகவாய் துண்டிடப்போந்து கடற்கரு ஆற்றல் அவுணர்தம் கிடையை காதி கடவுளர் குறையை முடித்தனை வருதி என்றருள் புரிந்தாள் மூவிரு சமயத்தின் முதல்வி. அதனால இப்படி எல்லாம் அந்த புத்தரலக உபச்சாரங்களை பண்ணி முத்தம் கொடுத்து தடவி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து படையது. நீ சென்று ஆயால அக்கிரமம் செய்த அசுரர்கள் அடித்து நம்மை வணங்கி தர்மத்தின் நிற்க தேவர்களை காப்பாற்றுவாய் என்று சொல்லி அனுப்பித்து வைத்தார்கள் அப்பாவும் அம்மாவும். அம்மையித்திரத்தால் அருள் புரிந்திடலும் அருமுகன் தொழுதெளி அனையோர் தம்பிடை உண்டு படர்ந்தனந்தானை தலைவராம் இலக்கமேல் ஒன்பான் மெய்மைகொள் வீரர் யாவரும் கணங்கள் வியன்பெரு தலைவரும் இருவர் செம்மலரடிகள் மும்முறை இறங்கி சேரவே விடை கொடு சென்றார். மற்றைய 190 வீரர்களும் கணங்களை எல்லாரும் சாமியை வணங்கி அருள் பெற்று எல்லாரும் முருகனோடு புறப்பட்டார்கள். நின்றுடு அயன்மால் மகபதி என்றாய் நீயமை அளித்தனை. தேவர்களும் மற்ற பரமவிஷ்ணு இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் இனிமேல் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சாமி, முருகனையே எங்கள்கிட்ட தந்துட்டேன், முருகனையே எங்கள்கிட்ட தந்துட்டேன், இனிமேல் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இனிமேல் என்ன குறை? முருகனையே கையில் கொடுத்துட்ட போது ஒன்றொரு குறையும் இல்லையால் உய்ந்தனம் உய்ந்தனம் என்று பொன்றிகள் மீனி உமையுடன் இறைவன் பொன்னடி பணிந்தள நமக்கு நன்றி செய் குமரன் தன்னுடன் நீரும் நடையன விடை அது புரிந்தான். அதனாலே நீங்கள் குமரனோடு செல்லுங்கள் என்று தேவர்களுக்கு விடையை கொடுத்தார். அதுக்கு மேல படைகள் புறப்படுகிறது. முருகனோடு கண்ணுதல் விடை பெற்று அரியயன் மகவான் கடவுளர் தம்மோடு கடிதின அண்ணலங்குமரன் தன்னோடு சென்றே அயல் ஒரு மறுத்தினை நோக்கி தன்னடி புரிய அறுமுகத்தென்றே தனிப்பெருந்தேர்மிசை நீ போய் பன்னோடு முற்கோள் மத்திய பறித்து பாகனாய் துண்டன பணித்தார். அந்த தேரை ஓட்டுவதற்கு வாயுதேவனுக்கு உத்தரவு போட்டாரு மகாவிஷ்ணு. தேரை ஓட்டவே வாயுதேவன். வாயுதேவன் மெல்ல போவேன். தேரே மனோவேகம் உடையது, ஓட்டவே வாயுதேவன். மண்பூரி திருமால் என பணிப்ப மாறுதன் இசைந்து வாஞ்செல்லும் பொன்பொலி தேரின் மீமிசை பாய்ந்து பொறுக்கன மருத்துவர். அந்த தேர் பூமியில போறது இல்லையா? அது தெரியுமா? பூமியில போறது இல்லையா? வான்படி வாஞ்செல்லும் பொன்பொலி தேரின் மீமிசை பாய்ந்து பொறுக்கன மருத்துவர் நாற்பான் 9 ரத்தார் புடைவர தூண்டி அவனுடைய பரிவாரங்கள் வாயுதேவன் தலைவன் அவனுக்கு 49 பேரா அந்த தேரை ஓட்டுறாடு. அதான் லட்சம் குதிரை போகின்றது. உபகையோட அறுமுகத்து ஒருவன் முன்புற உயித்து தொழுது மற்றதன் முருகனி வருகன முடிந்தான் முருகனி வரு. அப்படி 49 மருத்துவர்கள் மருத்துவனா வாயுக்கள் சாரதி. அப்படி சொன்ன உடனே முருகப்பெருமான் தேர்ல ஏறினான். தேர்ல ஏறினா உதயகிரியிலே
கோடி சூரியன் புறப்பட்டது போல வச்சிருந்தார். உதயகிரியிலே உதயகிரி அத்தமனகிரின்னு சூரியன் புறப்படுகின்ற இடத்துக்கு உதயகிரின்னு இருக்குது மலை. அவன் மறைய இடத்துக்கு அத்தமனகிரின்னு சொல்றான், அஸ்தமானகிரின்னு. அப்படி உதயகிரியிலே முருகன் சூரியனை போல அந்த தேர் உதயகிரி, முருகன் சூரியன். அப்படி தேர்ல ஏறினோன்னா தேவர்கள் இந்திரமல தேவர்கள் தான் சூரன் இறந்தான், தேவர்களாகி நம்ம வாழ்ந்தோம். எல்லாருக்கும் அளவில்லாத சந்தோஷம் தேர்ல முருகன் ஏறின ஒண்ணு. இப்பதான் பாக்குறாங்க வெகு காலம் கஷ்டப்பட்டு சரியான முயற்சி, கொஞ்சம் தவம் இல்ல, கொஞ்சம் முயற்சி இல்ல, கொஞ்சம் கஷ்டமும் இல்ல, அத்தனை கஷ்டத்திலேயே அத்தனை தவத்தை பண்ணி முருகனை வெளியில கொண்டு வந்து இப்ப தேர்ல ஏற்றி விட்டாங்க. ஆனந்தம் சொல்லி முடியாது ஆறு தேவர்களுக்கு. அது சொல்றாரு, சூரியனி இறந்தான் மாறுதன் இணைய புகன்று கைதொழலும் மற்றவன் செயற்கையை நோக்கி பேரருள் புரிந்து கதிரிடம் பரிதி பிறங்குசீல் உதயமால் வரைமேல் சேருவது என்ன குமரவேளான எச்செடுமணி ரதமேல் செல்ல சூரியனி இறந்தான் என்றுவர் வாசவனும் சுரர்களும் ஆர்த்தனர் துள்ளி. எல்லாருக்கும் அளவில்லாத சந்தோஷத்தினாலே சிவநாமத்தை சொன்னார்கள். ஓங்கு தேர்மிசை குமரவேலி மேவரும் ஒப்பால் ஆங்க வந்தனது அருள் வரும் திரளின்று அணுகி பாங்க நன்னினர் முனிவரும் தேவர்கள் பலரும் நீங்கள் இன்றியே அவர் உடை சூழ்ந்தனர் நெறியால். அப்படி மற்ற தேவர்களும் முனிவர்களும் பூத கூட்டங்களும் முருகனுக்கு பின்னாலே சென்றது, தேர் முன்னாலே சென்றது. இப்படி கையில இருந்த வெம்பூதர் 2000 வெள்ள பூதர்களும் புறப்பட்டார்கள். அந்த பூதர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு சில பாட்டு சொல்றாரு. பூதங்கள்லாம் எப்படிப்பட்டது, அது கையில வச்சிருக்கிறது எழு, கதை, சக்கரம், சூலம், வால், வேல், மடு முதலான படைகளை வச்சிருக்கிறது அந்த பூத கூட்டங்கள். அது நிலம் நெளிதான். இந்த பூத கூட்டங்களோட நிலமே நெளிதான், நிலம் நெளியுது. பல்லு நிலா போல இருக்குமா, பல்லு நிலா போல. ஆமா. கண்ணு எப்படி இருக்கும்னா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு கொட்டுறாப்புமா கண்ணு. பேச்சு எப்படி இருக்குன்னா இடிச்சாப்புல இருக்குமா பேச்சு. அந்த பூத கூட்டங்கள் ஒவ்வொன்றும் எழுவையன் கதை நேமி வெஞ்சூலம் வால் எறிவேல் மழுமுதற் படை யாவையும் ஏந்திய வலியோர் நிலன் மதிப்பறை நெளித்தன நிலா உமிழ் எயிற்றது அழல் ஊத்திடும் விழியினர் அசனியின் அறைவர். அசனினா இடி, நெடியர். சில பூதங்கள் உசரமா இருக்குமா, சில பூதங்கள் நடுத்தரமா இருக்குமா, சில பூதங்கள் ரொம்ப குட்டையா இருக்குமா, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்காதான். பாலத்து நிறம் 50 நிறம், எல்லாம் பஞ்சவர்ணம் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம், கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், பச்சையா இருக்கும், வெள்ளையா இருக்கும், நீளமா இருக்கும். அப்படி வடிவில் வீற்று இதனர். இது ஒவ்வொரு தொகுதியா, இது கருப்பா ஒரு பக்கம், சிவப்பா. வாசடை கற்றை முடியர், கற்றை முடியன்னா அப்படி கற்றிய முடி, குஞ்சு ஏறப்பர் விரித்த முடி. பல வதனத்தர்னா பல முகங்கள். ஆமா, 5 முகம், 8 முகம், 10 முகம், 100 முகம், 1000 முகம், அப்படி உள்ள பூதங்கள். ஒரு முகம் உடையது. அப்படிப்பட்டவர்கள் ஆனாலும் கொடியர் எண்ணினும் அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இவ்வளவு கடுமையான ஆயுதங்களும் அவருடைய செயலையும் சொல்றேன்லவா, அடைந்தவர்களுக்கு அருள் புரிகின்ற குணமுடையவர்கள். தங்கம் கட்சியை தங்கம். இவ்வளவு வலிமுடையவர்களா இருந்தாலும் கொடியர் எண்ணின அடைந்தவருக்கு அருள் புரி குணத்தார். இவ்வளவு ஆற்றல் உடையவர்களா இருந்தாலும் கூட தன்னை அடைந்தவர்களுக்கு அருள் புரிகின்ற குணமுடையவன். அதுக்கு மேல இன்னொரு பாடு சொல்றாரு. அவங்க அத்தனை பூத கூட்டங்களும் திருநீர் நிறைய பூசிருக்குதான். மறக்காம சொல்றாரு. வர ஆச்சரியம். உருத்தராட்சம் போட்டுக்காங்க. உருத்தராட்சம் நீரு கண்டிகை புனை தரும் யாக்கையர். திருநீர் பூசி இருக்கிறார்கள், உருத்தராட்சம் போட்டுருக்கோம். பூத கூட்டங்களுக்கு இப்ப இதை சொல்ல வேணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. இது கட்டாயம் இல்லை, ஆனா இதை சொல்றாரு. கட்டாயமா இவரு சொல்றாரு. நீரு கண்டிகை புனை தரும் யாக்கையர். தேகத்திலே திருநீற்றையும் உருத்தராட்சத்தையும் அணிந்து இருக்கிறார்கள். அதுக்கு மேல இன்னொன்னு, நெடு நஞ்சு ஏறு கண்டனை, நஞ்சு பொருந்திய கண்டன் இருக்கிறான் பாரு. அன்றி மற்ற எவரையும் எண்ணார். சிவபெருமானை தவிர யாரையும் எண்ண மாட்டார்கள். பெண்ணானாய பின்னார் ஒரு கொன்றை சூடி நின்றவை அன்றி ஒன்று அன்றில் ஒன்று கல்லால் நீழல் அல்லாத்தவை நல்லார் வேணார் அல்லோரும். சிவனை தவிர யாரையும் நினைக்க மாட்டார்களாம். இப்ப பலசாமியை கும்பிடுறவன்ல பக்தன்னு சொல்றான். பலசாமியை கும்பிடுறவன் பக்தன் அல்ல. பலசாமியை கும்பிடுறவன் சிவசாமியை கும்பிடுறவன் தான் பக்தன். ஏறு கண்டனை அன்றி மற்ற எவரையும் எண்ணார். மாறு கொண்ட ஒரு உயிர்ப்பலி நோங்குவோர். அவருடைய யாராவது பகத்து வந்தா அப்படியே விழுந்து விடுவார்கள். மரளி வீறு கொண்ட தொல்படை இதனை படுத்துடு மேலும். மரளி வச்சிருக்கிறாரு, எம வச்சிருக்காங்க சூளாயுது, அதெல்லாம் தூளாக்கி விடுவார். அண்டம் யாவையும் ஆண்டூரை உயிர் தொகை அனைத்து உண்டு உமிழ்ந்திட வல்லவர். அன்றியும் உதர சண்ட அங்கியால் அடுபவர். அட்டவை தம்மை பண்டு போல் சிவன் அருளினால் வல்லையில் படைப்பு. அதான் ஆக்குவார்கள், மறுபடியும் படைப்பார்கள், அழிப்பார்கள், படைப்பார்கள்ப்பா.
இந்த ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் இதுவாய் அத்தனை இந்த பூத கூட்டங்களும் செய்யும். சிவன் வீட்டு ஆளுகளுக்கு செய்யறதுக்கு என்னப்பா? சிவன் வீட்டு ஆளு செய்யறது, ஜனாதிபதி வீட்டு ஆளு செய்யறதுக்கு என்னப்பா? ஒன்றும் பெருசு ஒன்றும் பெருசு. முன்னை வைகளின் இறந்திடும் இந்திரன் முதலோர் சென்னி மாலை கந்த ரத்தின் உரத்தினில் சிரத்தின் கண்ணம்மீதி நிகரத்தின் மருங்கினர்களில் பொன்னின் மாமணிக்கலனோடு உறவினர் முனைவார். கையாலும் முன்ன இறந்து போன திருமால் பரமா இந்திரனுடைய தலைகள் எல்லாம் மாலைகளாக போட்டுருக்காங்க. அது சொல்லி முடியாது இந்த பூத கூட்டங்களுடைய ஆற்றலில். இந்த வண்ணம் நான் சாரத படையினர் ஈண்டி தந்த வெஞ்சவர் தலைவர்களோடு சண்முகன்பால் வந்து கைதொழுதி ஏற்றிய இறுதி விசேர் வைகள் அந்தமில் உணல் அண்டமது உடைத்தன ஆர்த்தார் ஆர்த்த சாரதர் என்ற வலாயினர் அதுகால் போர்த்தும் பேர்த்து ஆயவர் இடித்தன பூதலில் பெரியோர் வார்த்தையங்கிய தன்னுமை திமிலை வான் படகன் சீர்த்த காகலம் முதலிய எம்பினர் சிலரே. வாத்தியங்கள் முடங்கியது. ஆனகாலையில் அது இருந்து அருமுகத்தூரன் வானராவிய புணரிகள் சூழ்ந்திட வயங்கும் பானுநாயகன் வந்தன பறந்து வருடத்து சேனை சூழ்தர கையிலை நீர்த்து அவனி மேல் சென்றான். கையிலை விட்டு கீழே வந்தான். அப்படி வந்து அயால பூத கூட்டங்களோடு புறப்பட அந்த புழுதிகள் எல்லாம் தேவலோகத்துக்கு போயிடுச்சான். புழுதிகள் தேவலோகத்துக்கு போய் தேவருடைய கண்ணெல்லாம் மறைச்சு பிடிச்சான். புழுதிகள் களி அடைந்திடு நேமிகள் பலவூடு ககன வழி அடைத்திடு பூமியும் ஒளியும் மண்ணுயிர்கள் விழி அடைத்தன நாசி அடைத்தன விளம்பு மொழி அடைத்தன கேள்வியின் மூலம் பேரிடங்களாம் தனுவுடை பூதர்கள் பெயர பாரிடங்கள் தான் இடம்பெற ஆதலில் பல்லோர் காரிடங்களும் வான்வழி சென்றனர் கண்டோர் ஓரிடங்களும் வெள்ளிடை இலதன உரைப்ப. பூதக்கூட்டங்கள் பூமியில போக இடம் பத்தலையா, அதனால ஆகாயத்திலையும் போச்சான். ஆகாயத்திலையும் அவனி வானலாம் பூலியால் மறைத்தரும். இந்த 2000 வெள்ளம் புதசேனைகள் போகவும் எல்லாம் புழுதி நிறைய எழுந்து போய் சூரியனையே மறைச்சு பிடிச்சான். சூரிய வெளிச்சம் தெரியாம புழுதி போய் அதனை சிவன் மகன் முருகன் தனது ஒளியினால் அகற்றினான்னு சொல்லுவான். அந்த புழுதியை சிவன் மகனா இருக்கிற முருகன் தன்னுடைய ஒளியினாலே அதையெல்லாம் நீக்கிட்டானான். முருகன் ஒளி எப்படி அளவு படாது. அதாவது நான் சொல்லுவாரு, முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற ஒளி இருக்குவாரு, திருவடியில் இருக்கிற பிரகாசம், அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. திருவடியில் இருக்கிற பிரகாசத்துக்கு ஓமை எப்படி சொல்றாருன்னா, ஒரே சமயத்தில் 100 கோடி சூரியர்கள் உதிச்சா எப்படி பிரகாசம் இருக்குமோ அது போல பிரகாசங்கிறார். ஒரே சமயத்தில் 100 கோடி சூரியர்கள் உததி கிட்ட கடவு மர கதவருண குலதொரக உபலலித கனகரத சதகோடி சூரியர் உத்தயமன அதிகபத்த கலபக மயிலின் மிச்ச யுக முடிவின் இருளகால ஒரு சோதி வீசுவது. திருவறுப்பு யதார்த்தமா கொட்டி வச்சிருக்கான் புண்ணியவான் யாரு? அருணநாதன். திருவறுப்பு உததியிட, உததினா சமுத்திரத்தில் எழுதுகின்ற சூரியன். உததியிட கடவு மர கதவருண மரகத வருண குலத்துறகு உபலலித கனகரத சதகோடி சூரியல் சதம்னா 100 சதகோடி சூரியல் உதயமன அதிகபத்த கலபக மயிலின் மிச யுக முடிவின் இருளகால ஒரு சோதி வீசு. அப்படி தன்னுடைய ஒளியினாலே போக்கினான். அப்படி பூத கூட்டங்களும் முருகப்பெருமான் செல்ல தாரகனுக்கு மிகவும் உபகாரமாக வஞ்சகமே வடிவமாக இருக்கின்ற கரவுஞ்சன் என்கின்ற அசுரன் மலையாக இருக்கின்ற கரவுஞ்ச மலையை கண்டார்கள். கரவுஞ்ச மலை வெம்மை தீர்த்திடு அப்பெரு நெறியிடை வரைந்து செம்மெதேறு குமரவேல் படையோடு செல்ல அம்மா சேர்ந்தது தாரகருக்கு உரையுளாய் அடைந்தோர் தம்மை வாட்டிய அமர் கரவுஞ்சமான் செய்தோம். சென்றவர்களை எல்லாம் அந்த கரவுஞ்ச மலை என்ன பண்ணு தெரியுமா? பாதை மாதிரி நல்ல பாதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். போனா ஒரே இருளா குகைக்குள்ள கொண்டு போய் அடைச்சு போடும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு தடவை அகத்தியரை கூட்டிகிட்டு போச்சு. அகத்தியர் அந்த கரவுஞ்ச மலையில போனாரு. போனால் பாதை மறைஞ்சது, அப்புறம் பாதை மறைஞ்சு போச்சு, அப்புறம் நம்ம குழி தெரிஞ்சது, அப்புறம் புகை தெரிஞ்சது, அப்புறம் இருட்டா போச்சு, எங்கே இருக்கிறோம்னு தெரியா போச்சு. அப்புறம் அவர் ஞானத்தினால தெரிஞ்சு ஓஹோ இந்த அசுரப்பையனா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மலை வடிவமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி அதில் கமண்டத்தில் இருக்க தண்ணி எடுத்து தெளித்து தண்டத்தில் அடித்து நீ இப்படியே மலையாக இருந்து எங்கள் முருகப்பெருமானுடைய வேலாயத்தினால் நீ தூளாவாயாக அப்படின்னு சாப்பிட்டு போட்டு விண்டுலாய் நிமர் கிரவுஞ்சகிரியனை இன்னொரு கண்டுளம் பதை பதைத்தனர் மகபதி கலக்கம் கொண்டு நின்றானன். அந்த கிரவுஞ்ச மலையை கண்ட உடனே தேவர்கள் எல்லாம் பதைத்தார்களாம். ஐயோ எத்தனையோ தேவர்களையும் முனிவர்களையும் இதுக்கா வந்து சங்காரம் பண்ண மயக்கின மலையாச்சுன்னு தேவரெல்லாம் பயந்தார்களா. இந்திரன் கலக்கமடைஞ்சானா. அப்போது நாரதர் பக்கத்தில் போய் முருகப்பெருமானுக்கிட்ட சொன்னார், பெருமானே இந்த மலையானது பொல்லாதது, வர்றவர்களெல்லாம் மாயம் செய்து அதனாலே இப்படி காலமாக்கிவிடும், காலி பண்ணிவிடும். அப்படிப்பட்டது குருமுனியாகி அகத்திய முனிவருடைய சாபத்தினால இப்படி இந்த கருவுஞ்ச மலையாக இருக்கிறேன். ஆகையினால இதுக்கு பக்கத்தில் தான் அந்த சூரனுடைய தம்பி சின்னவன் இருக்கிறேன், தாரகாசுரன் இருக்கிறேன். அவன் வந்து மகாவிஷ்ணுடைய சக்கரத்தை மாலையாக போட்டிருக்கிறவன், மகாவிஷ்ணுடைய சக்கரத்தை மாலையாக போட்டிருக்கிறவன் பொல்லாத போய
அவனை முதல்ல காலி ஒன்று சாமி, அவனை காலி பண்ணுனா மற்ற மற்ற காலி பண்ணுறதுல இதுவாக இருக்கும் அப்படின்னு நாரதர் போய் சொன்னாரா அது முருகட்ட. அப்படி சொன்ன உடனே சரி முடிச்சிடலாம்னாராம். அன்னவந்தனை முடிக்குது இவனை அறைந்தான். சிறந்திடு முருகவள் இணைய செப்பலும் நிறைந்திடு அமரதும் இறையின் நெஞ்சின் உறைந்திடு கவலூரி ஓகை எய்தின இறந்தான் தாரகன் என்றோடு. தேவரெல்லாம் தாரகன் தோடு தொலைந்தான் என்று எண்ணினார்கள். அதற்கு மேலே வீரபாகு தேவரை உத்தரவு போட்டார், நம்ம கூட்டத்தோடு போய் அந்த தாரகனுடைய நகரத்தை முற்றுகையிடு, தாரகனுடைய நகரத்தை முற்றுகையிட்டு அவனோட சண்டை செய், ஏழை கொஞ்சம் சிரமமாக இருந்தால் நான் வர்றேன் போனாரான். ஈதினன் துணைவர்கள் இலக்கத்தென்பர்கள் 1000 வெள்ளமாம் அடல்கொள் பூதர்கள் சாய்வரு தலைவர்கள் தம்மோடு ஏகிய தீயவன் பதியினை வளைத்தி நேரிலாய் தடுத்ததில் மலைத்திட அவுணர் தானைய படுத்தனை தாரக பதகன் எய்து மேல். அந்த அவன கூட்டத்தை எல்லாம் காலி பண்ண, அந்த தாரகன் எதிர்த்து வந்தான்னா அவனையும் சங்காரம் பண்ண. அது கொஞ்சம் சிரமம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா முடியாமல் இருந்துச்சுன்னா நான் வருகிறோம்னா அடுத்தவர் ஏற்றுதி அரியதேலியா முடித்திட வருகுதும் முந்து போவன்றான். நலமிகு குமரவன் நவில இன்னனும் வலிமிகு சிறப்புடை வாகு நந்தன தலைமிசை கூப்பிய கரத்தன் தாழ்ந்து முன் நிலைமிசை இறங்கின்னு நேர்ந்து நிற்பவே. கண்டவரானம் கேட்கறதுக்குலாம் ஏராளமான புண்ணியம் இருக்கணும். கண்டவரானம் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், பல இடங்களில் பல தடவை சொல்லியிருக்கிறேன். சொல்ல ஊர் புதுசாகவே இருக்கு சுவை, வேற எந்த பணம் இந்த அளவு இருக்காது. அப்படி 109 வீரர்களோடு விரைவாக சென்றார். சென்று அந்த தாரகாசனுடைய நகரத்தை வளைத்தார். அப்போது அயால் முருகப்பெருமான் இந்த பூத கூட்டங்கள் வீரர்களாம் சண்டையை செய்வதற்கு விஸ்வகர்மாவை கூப்பிட்டார். விஸ்வகர்மான்னு ஆச்சாரியார். பல இடங்கள்ல இந்த கந்தபுராணத்தில் ஆச்சாரியார் வர்றாரு. ஏவலும் அணையவர் யாரு எம்பிரான் பூவடி வணங்கிய போதற்குன்னலும் ஆவியுள்ள ஆவியா அமலன்பாங்குரும் தேவர்கள் கம்மியருக்கு இதனை செப்புவார். கம்மியர் என்று பெயர் ஆச்சாரியர்களுக்கு. கம்மாளர்னு சொல்லுவாங்க. கம்மாளர், விஸ்வகர்மா, ஆச்சாரி, பக்தர் என்று பல பெயர்கள் உண்டு. அதில் அந்த ஆச்சாரி என்பது ஒரு சிறப்பு பெயர். ஆச்சாரி என்றத குருவாவதற்கு தன்மையுடையவர். ஆச்சாரியன் என்றால் குரு. கும்பாபிஷேக வரையிலும் பூஷா காலமும் எல்லா சகலமும் சாமியை சிருஷ்டிக்கிறவனே ஆச்சாரி தான். சாமியை சிருஷ்டி பண்ணி கொடுக்குற யாரு? ஆச்சாரி தான். சகலமும் சிருஷ்டி ஆச்சாரி தானே. கழுத்தில் இருக்கிற மாங்கல்ய வரையிலும் சகலமும் ஆச்சாரி. யாரு சிருஷ்டி? எல்லாமே ஆச்சாரி. அது ஆச்சாரியர்களுக்கு தெரியல, அதுக்கு நாம என்ன பண்றோம்? ஆச்சாரியர்களுக்கு தெரியும். தன்பெருமே தானறியா தன்மையன்கான்னு சாடலோடு சிவபெருமான் மாதிரி இருக்காங்க ஆச்சாரியர்கள். சிவபெருமானுக்கு அவருடைய விரும்ப அவருக்கு தெரியாதான் அப்படின்னு மாணிக்க சொல்றாரு. இந்த மாதிரி ஆச்சாரத்தை விட்டு விட்டாரு. அது அசுரர்களுக்கு தச்சன் வேற, அசுர கம்மியன். தேவர்களுக்கு தச்சன் வேற, தச்சன் வேறு. தேவதச்சன் சொல்லுவோம். தேவ கம்மியன் தேவதச்சன் சொல்லுவோம். அப்படி தேவதச்சன் கூடவே போற முருகப்பெருமான் போடப்படுறா. எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூட போகணும். முருகப்பெருமான் போடப்படுறானா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் மின்சாரத்துறை இலாக்கால், அறநிலையத்துறை இலாக்கால் இருந்து, புதுப்படித்துறை இலாக்கால் இருந்து, ஐபியிலிருந்து, ஐஏஎஸ்லேருந்து சக்கலமானவரும் கூட போகணும். இல்லைன்னா உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அதனாலே அப்படி விசுவகமாக கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த வீரவாக முதலான அந்த வீரர்களுக்கெல்லாம் உடனே ரதத்தை சிருஷ்டி பண்ணி கொடுனாராம். ரதத்தை சிருஷ்டி பண்ணி கொடுனாரா. உடனே ரதத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தான். மேதகு பெருந்தரல் வீரவாகவே ஆதியர் தவக்கலா அளிக்கும் பான்மையால் ஏகமியல் ஆதவல் இறத நல்கனா ஓதினன் உலகலா உதவும் தொன்மையோன் அத்திரம் கேட்டதோர் அமரர் கம்மியன் ஒத்ததோர் மாத்திரை ஒடுங்கு முன்னரே. கண்ணு மைக்கிற நேரத்துக்குள்ள ஒரு மாத்திரை அவன் அப்படியே சங்கல்பத்தை செய்கிறவன். ஒரு மாத்திரை ஒடுங்கு முன்னரே சித்திர வயப்பறி செய்யங்கூடிகள் இத்திரம் பூண்டவர்கள் ரதம் நல்கினான். அப்படி உடனே ரதத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தா. அதில் அந்த வீரர்கள்லாம் ஏறினார்கள். அப்படி சென்று அந்த தாரகனுடைய நகரத்தை வளைத்தார்கள். வளைத்து பல வகையான வாத்தியங்களை முழக்கினார்கள். அசுர கூட்டங்கள் வந்தது. அசுர கூட்டங்களுக்கும் இந்த பூத கூட்டங்களுக்கும் சொல்ல முடியாத சண்டை. இது ஒரு ஓமை சொல்றாரு. அந்த பூத கூட்டங்கள் வீரவாகு தேவரோட சேர்ந்த பூத கூட்டங்கள் உள்ளே போச்சா. அப்படி போன உடனே அங்கே சண்டை கிளம்பியது. சண்டை மூண்டது. அது மூண்ட தன்மை எப்படி சொல்றாருன்னா, முப்புறங்களை எரிக்க போனார் அல்லவா சிவபெருமான். சொற்படையை படர்வன தூமந்தனோடு சிற்புற நகையடல் புறத்து சென்ற போல். அதனால திரிபுரத்தில் சிவபெருமானுடைய நகையிலிருந்து புகை வந்தது போலங்கிறார். நகைன சிரிப்பு, அதிலிருந்து புகை வந்தது போல இந்த பூத கூட்டங்கள் உள்ள போச்சு. அப்படி சென்று அவனுடைய படைகளை அசுர கூட்டங்களை அழித்தது. அப்படி அசுர கூட்டங்களை அழிக்க பூத கூட்டங்களும் அசுர கூட்டம் சண்டை நடக்க ஒற்றர்கள் போய் நேராக தாரகன்ட்ட சொன்னார்கள். தாரகன் தன்னுடைய மாளிகையில் இருந்தான். அவனிடத்தில் போய் சொன்னார்கள்,
இந்த மாதிரி நம்ம கூட்டத்துக்கு இதுவரையில் எதிரிகளே வந்தது கிடையாது. நம்ம ஊருக்குள்ளே எதிரின்னு எந்த பயன் வந்தது கிடையாது. இன்னைக்கு ஒரு பூத கூட்டங்களோட அந்த தேவர்களை சிறையில் வச்சிருக்கிறான்னா உங்கள் அண்ணன் நீங்களெல்லாம் சேர்ந்து சிறையில் வச்சிருக்கிறீங்களா? அந்த சிறையை நீக்கிறதுக்காக இந்த விரிஞ்ச சடக்கடவுள் இருக்காம்பார், விரிஞ்ச சடக்கடவுள் அவன் மகனா சின்ன பையனா, அவன் பேர் கந்தானா, அவன் ஏராளமான பூத கூட்டங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அந்த பூத கூட்டங்களெல்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ள நம்ம அசுரர் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தாரகாசுரன் போய் சொன்னான். அந்த ஒற்றர்கள் தூதர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அவனுக்கு வந்த கோபம் சொல்லி முடியாது. கண்ணுல நெருப்பு பொறி குட்டியது. நம்ம ஊருக்குள்ள வரமாவது ஒரு உளுந்து உருளுகிற நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணி போடுறேன் அப்படின்னா நம்முடைய படைகள் எல்லாம் கொண்டு வாண்ண படைகள் எல்லாம் வந்து குவிந்தது. அளவில்லாத படைகளோடு புறப்பட்டான் தாரகாசுரன். அப்படி தாரகாசுரம் புறப்பட்டு அதால் வீரவாகு தேவரோட சண்டை செய்து பூத கூட்டங்களை எல்லாம் காலி பண்ண பூத கூட்டங்கள் வீரவாகு தேவர்கள் எல்லாரும் கலகலத்து போனார்கள், தோற்று போனார்கள். 6 தாரகாசுரம் ஜெயிக்க முடியல. எல்லோரும் கார்கொன்ற அன்னதிரல் கரி மீதும் வரி மீதும் கடிதம் தோன்றும் தேர்கொன்ற அதன் மீதும் வயவர்கள் தன் கரங்களின் செறிவதாகை ஆர்க்கின்ற துயர்ந்தோங்கி அசைகின்ற தெம்மருங்கு அம்பொன் நாட்டில் பூர்க்கின்ற பூலியினை துடைக்கின்ற வரிசைகள் தோன்ற இப்படி வந்து தேரில் வந்து அளவில்லாத படைகளை விட்டு பூத கூட்டங்களை கலங்கடிச்சான். அப்படி பூத கூட்டங்களை கலங்கடிக்க அதற்கு மேலே ஒரு பெரிய நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, இந்த பூதக்கூட்ட வீரவாகு தேவர்களை எல்லாத்தையும் சேர்த்து பாசத்தை வீசி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கிரவுஞ்ச மலைக்குள்ளே அடைச்சி கொண்டு போய் அடைச்சோம். அப்படி அடைச்ச பிற்பாடு அப்புறம் அதன் பிறகு முருகப்பெருமான் அவர்களை விடுவிக்கிறார். தாரகனை சங்காரம் பண்ணுகிறாரு. அது இன்னும் கொஞ்சம் சுவையான உயர்ந்த நிகழ்ச்சி. அது அடுத்த வாரத்தில் திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம். அதனால இதை கேட்கின்றவர்களுக்கு இனிமேல் உடல் சிறைவாசம் இருக்காது. கந்தபுராணம் கேட்கிறவர்களுக்கு முக்கிய குறிப்புன்னா சிறைவாசம் இருக்காது. உடற்சிறை இராமல் விடுவித்தருணும் யார்? நியாய காரணம் பார் அருணகிரிநாதர். உடற்சிறை இராமல் விடுவித்தருணும் யார்? அதனால வியாதிகள் வராது, சர்க்கரை வராது, சுகர் வராது. அதனால உடம்பு நல்லா இருக்கும். வயசு 80ன்னு இருந்தால் 90 ஆகும். மாமியார் சண்டை போட மாட்டா, மருமக சண்டை போட மாட்டா, பணம் நிறையா சேரும். ஏழை கிரகங்களால் அட்டமத்தச்சனி, 7 நாட்டு சனி, செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம், புதிர் தோஷம் எல்லாமே ஓடி போகும். கந்தபுராணம் கேட்டால் எல்லாமே பாவங்களெல்லாம் நாசம், புண்ணியம் நிறையா சேரும், சக்தி நிறையா உண்டாகும். இது சக்தி வேலு கதை. இது என்ன கதை? சக்தி வேலு கதை என்று சொல்லி இதெல்லாம் கேட்க ஏராளமாக புண்ணியம் இருக்கணும். நிறைய புண்ணியம் இல்லாதவே ஊரு கதையை பேசி, மாமியா கதையை பேசி, மரும கதையை பேசி, இவன் பெருமையை பேசி, அவன் பெருமையை பேசி, அரசியலை பேசி, அப்படி பேசி வீணா போகிறேன். நம்ம சிவபெருமானையே பேசி பேசாத நாளெல்லாம் பரவா நாளை என்றார் போல சிவபெருமானையே பேசி அவனுடைய புகழை கேட்டு அதன் மூலமாக நமக்கு புண்ணியத்தையும் ஆற்றலையும் செல்வத்தையும் சிவபெருமான் தருவான் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். பார்வதி பதையே இசைந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழில் நீரும் இளங்கு நூலும் புலியதளாடையும் அழுமானோ அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீரே அணிந்த ஈசன் பரிவுடன் அருளிய குருநாத உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உகந்த பாசம் கயிரோடு தூதுவன் அழியாதே அசந்த போதன் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மீறிய பெருமாளே வான்முகில் வளாது வீக மறிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கடோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி வழங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே வள்ளி தேவசேனா கந்த ஸ்மரணே ரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்.